வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு சூப்பரான ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். நீங்கள் வெல்லம் எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரையும் கூடவோ குறைச்சலோ சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவோன்றதுனால நான் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் சரியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா 1.5 கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்க சக்கரை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றி கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஸ்டார்டிங்கில் லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தோம்னா நம்ம ஊற்றின நெய் நல்லாவே திரண்டு வரும். நெய் நல்லா பிரிஞ்சு வரதுக்கு ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். நெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டினாலும் கொட்டிக்கலாம். நான் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் சாப்பிட்டோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் உங்கள் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.